வணக்கம் ஜெயா பிளஸ் நேயர்களே. செய்தியும் விளக்கமும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. செய்தியோட பரிணாமமோ பரிமாணமோ அதனோட விளக்கங்களாலேயே அறியப்படும். ஊடகங்களில் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கிய செய்திகளோட விளக்கத்தை அலசுவதுதான் இன்றைய செய்தியும் விளக்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறத்துக்காக மதிப்பிற்குரிய திரு எஸ் அக்னி அவர்கள் வந்திருக்காங்க, வழக்குரைஞர், அண்ட் மதிப்பிற்குரிய திரு கண்ணன் அவர்கள் சமூக ஆர்வலர். ரெண்டு பேரையும் வரவேற்கணும் நிகழ்ச்சிக்கு. வணக்கம். முதல்ல பாத்தீங்கன்னா, எதிலும் முதலிடம் அதுதான் தமிழகம். எடுத்த ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி வெற்றி வெற்றியை தவிர வேற எதையுமே கண்டதில்லை. இப்போ இன்றைய ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, தேசிய வேலை உறுதி திட்டத்துல மனித சக்தியை உருவாக்குவதிலையும் ஊதியம் வழங்குவதிலையும் நாட்டிலேயே தமிழகம் முன்னோடியாகவும் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு முன்னிலை வகிக்கக்கூடிய மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்குது. தமிழ்நாடு முதலிடம் வகிக்குது இந்தியாவிலேயே. சோ இதை ஒரு வழக்குரைஞர் அப்படி பாக்குறீங்க சார்? அண்மையில கேரளா மாநிலத்துல கோவளத்துல ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்களுடைய ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அது தமிழ்நாட்டினுடைய ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் அங்கு சென்று பேசியிருக்கிறார். அப்படி பேசுகிற போது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த கருத்து ஆக்கத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் ஊரக வளர்ச்சித்துறையில நாம் மேல் நோங்கி நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா அது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தீர்க்க தரிசனமான எண்ணமும் சிந்தனை தான் சொல்றாங்க. நடைமுறையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா 2013 2014 தேசிய அளவில் ஊரக வேலைவாய்ப்பு துறையினுடைய அந்த நாட்கள் கணக்கப்பட்டது என்னன்னா, தேசிய அளவில் மொத்தம் 47 நாட்கள். இது நீங்கள் சொன்னது போல் பார்ப்பதற்கு எண்ணிக்கை சிறிதாக இருக்கும், ஆனால் அது மில்லிமீட்டர் லெவலில் நம்ம போனோம்னா இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. ஆக இந்தியா முழுவதும் சராசரியாக தேசிய ஊரக வளர்ச்சித்துறையில் 47 நாட்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் மாத்திரம் 59 நாட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், இதுதான் இந்தியாவிற்கே வழிகாட்டி மாநிலமாக அமைந்திருக்கிறது. அதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திட்டமும் சீரிய சிந்தனையும் தான் இதில் உள்ளடக்கியிருக்கிறது என்று அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அதை விட என்னன்னு கேட்டா, இந்த திட்டத்திற்காக நம்முடைய மாநிலத்தில் 2686 கோடி ரூபாய் நாம் செலவிடப்பட்டிருக்கிறது. அதை சிறப்புடன் செய்வதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் தான் என்று கேரள மாநிலத்தில் சொல்லியது உண்மையிலே பாராட்டத்திற்குரியது. அற்புதமா சொன்னாரு. சிந்தனையில் உதித்த ஒரு அற்புதமான விஷயம். என்னைக்குமே சிந்தனை தான் சொல்லாகும், சொல் தான் செயலாகும், செயல் தான் திட்டமாகும், திட்டம் தான் ஏழை எளிய மக்களை சென்றடையும். மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் தமிழக மக்களின், குறிப்பா ஏழை எளிய மக்களோட வளர்ச்சிக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் ஒரு உதவிகரமா பேருதவியா இருக்கு. சோ இந்த விஷயத்த தமிழகம் முதலிடம் இந்தியாவிலே, இந்த விஷயத்த ஒரு சமூக ஆர்வலரா, ஒரு ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய சமூகத்தின் மேல ஆர்வலரா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜெனரலாவே பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பல விஷயங்கள்ல முன்னிலையில் இருந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த ஊரக வளர்ச்சி திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு அந்த குறிப்பா அந்த விவசாயம் சார்ந்த அந்த நாட்களை தவிர்த்து மித்த நாட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுடைய வேலைக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மாதிரியான ரிஸ்கி டைம்ல இருக்கிற போது அரசாங்கம் இந்த ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சாதாரண மக்களுக்கு இவங்களுக்கு அந்த சம்பளம் இல்லாத நாட்கள்ல கூட எப்படி அவங்களுக்கு அதை உறுதி பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியும் அப்படின்னு பார்த்தாங்க. நாட் ஓன்லி அவங்க மட்டுமே, இதுல மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதை கொண்டு வர முடியும். இந்த திட்டப்பணிகளை மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கும் வகையில சிறப்பு ஊரக விலைப்பட்டியல் உருவாக்கப்பட்டதா சொல்லி. ஆமா, இதுல இந்தியாவில் வேற எங்கேயுமே பண்ணல, தமிழகத்துல மட்டும் தான் பண்ணிருக்காங்க. சோ இதை பார்த்துட்டு இப்ப மத்திய அரசு என்ன சொல்லுது, இதை மாதிரி நீங்க இந்தியா ஃபுல்லாவே கொண்டு போங்க அப்படின்ட்டு. பல திட்டங்களுக்கு தமிழகம் தான் முன்னோடியா இருக்குது. இந்த திட்டங்களை பார்த்து இன்று இந்தியா மட்டும் இல்ல, உலகத்துல பல நாடுகளே என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துறாங்க, அதை எப்படி செயல்படுத்துறாங்க, எந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியுது அப்படின்ற மாதிரி இங்க கத்துக்கிட்டு போறதுல இதா இருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த இதுல மேன் பவர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2134 கோடி மனித சக்தி நாட்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் சொல்லிட்டு இருந்த மாதிரி, இது 47 நாட்கள் 59 நாட்கள்ன்றது நாட்களா பார்த்தா தெரியாது. பட் எத்தனை பேருக்கு நம்ம அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இத்தனை மனிதர்களுக்கு இவ்வளோ விஷயங்கள், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2686 கோடி ரூபாய். ஸோ இவ்வளோ பணம் அத்தனை குடும்பங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அந்த குடும்பங்களுக்கு அவங்களுடைய அத்தியாவசிய தேவையான உணவா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், இருப்பிடமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சது அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணார். இது ஏழை எளிய விவசாய மக்களுக்கு மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல கூட தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கும், ஏன் இந்தியாவுக்கு, ஏன் மற்ற
நாடுகளுக்கு கூட ஒரு முன்னுதாரணமா இருக்குன்னு ரொம்ப அற்புதமான விஷயம். இதை பத்தி உங்களோட சிந்தனை என்ன? இல்ல, முடிந்த அளவுக்கு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்களினுடைய ஆட்சி மக்களுக்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர தன்னலம் சுயநலம் சார்ந்த அரசாக இருந்தால் அது சர்வாதிகார ஆட்சியாக மாறிவிடும். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது கடைக்கோடி மனிதனுக்கு போய் சென்று சேர்கிறதா அப்படின்னு தான் அம்மா பாக்குறாங்க. இப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திட்டங்கள் எந்த திட்டமாக இருந்தாலும் பாமரன் எளிமையாக அந்த திட்டத்தை நுகரக்கூடிய அளவிற்கு திட்டங்கள் போய் சேரும். அதுபோல எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மக்களை நேரடியாக சென்று சேர்க்கக்கூடிய திட்டங்கள் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வருகிற நியாயமான திட்டமாக இருக்கின்றது. அதாவது காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லை பெரியார் அணை விவகாரமாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை ஏழை விவசாயிகளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துற நோக்கில் சட்ட போராட்டம் நடத்தி ஒவ்வொன்றுத்திலையும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இது ஒரு விஷயம் மட்டும் இல்லாம ஒரு தொலைநோக்கு பார்வையான ஒரு விஷயம் தான். அடுத்த செய்தியை நம்ம பார்க்க போறோம். நதிகளை இணைக்கும் ஒரு அற்புதமான விஷயத்துக்கு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மேற்கு நோக்கி செல்லும் ஆறுகளை எல்லாம் கிழக்கு நோக்கி செல்ல வைக்க வேணும் அப்படின்னு வலியுறுத்தி வந்திருக்காங்க. மாநிலத்திற்குள்ளேயே ஓடும் நதிகளை எல்லாம் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நேற்று சொல்லல, ஆண்டாண்டு காலமா மக்களின் முதல்வர் அவங்க வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனோட முடிவு, இதனோட பாதை எப்படி இருக்கணும் நீங்க பாக்குறீங்க? மூன்றாம் உலகப் போர் எதுக்கு வரும் அப்படின்னா குடிநீருக்கு தான். ஆமா, நீருக்காக. சோ இந்த திட்டத்தை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மழைநீர் சேகரிப்பு மூலியமா இன்னைக்கு அந்த செயல் திட்டங்களை கொண்டு வரல. ஒரு செயல் திட்டம் கொண்டு வரோம்னா இது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தீர்ப்போம் அப்படின்றதெல்லாம் இல்லாம தொலைநோக்கு பார்வையில செயல் திட்டங்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னா இமீடியட்டா மழைநீர் சேகரிப்பு கொண்டு இன்னைக்கு தமிழகத்துல கிரவுண்ட் லெவலோட வாட்டர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை இந்தியா முழுக்க எல்லாருமே சிறப்பா செயல்படுத்திட்டு வர திட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விவசாயத்துக்கு தேவையான நீர், மற்றபடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடல்ல போய், அதாவது பெய்கிற மழையில இருந்து நம்மளுடைய இதுல வர்றதுல 80% நீர் வீணா கடல்ல தான் கலந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற கலக்கிற நீரை இதை கரெக்டான செம்மையான திட்டங்கள் போட்டு நதிகளை இணைத்து எங்க வேஸ்டா போயிட்டு இருக்கிறதோ அந்த நீர்கள்லாம் இணைச்சு எங்க தேவைப்படுதோ அங்க கொண்டு வந்தோம்னா இது ஒரு தொலைநோக்கு பார்வையில செஞ்சோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் வல்லரசுன்ற அந்த ஒரு பிளானிங்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது நாளைக்கு இந்த பிரச்சனையினால நம்மளுடைய வல்லரசுன்ற ஒரு செயல் திட்டம் ஸ்லோவாயிடக்கூடாது. ஸோ இதை இன்னையில இருந்தே நம்ம எடுத்து போட்டு செயல்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்றது சொல்ல வந்து இது ஸ்பீட் அப் பண்ணணும் அப்படின்றீங்க. இந்த சமயத்துல ஒரு துணை கேள்வி, இதெல்லாம் இயற்கைக்கு மாறான விஷயம், நதிகளை இணைக்கிறதுலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் ஆதாயம் தேடுறாங்க. ஆனா முடியாததை முடிப்பதுதான் மக்களின் முதல்வர் அவங்களோட விஷயமா இருக்கு. குறிப்பா புதிய வீராணம்லாம் சாத்தியம் இல்லைன்னாங்க. இன்னைக்கு அந்த தண்ணீரை தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். சோ இந்த திட்டம் எத்தனை காலத்திற்குள்ள நிறைவேற்றினா ஒரு தமிழக மக்களுக்கு ஒரு புதிய விடிவு காலம் ஏற்படும்? இந்தியாவுக்கே ஒரு முக்கியமான திட்டமா இருக்கிறது இது. நீங்க சொன்ன பாயிண்ட் தான். வீராணத்துக்காக தண்ணியை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு கலைஞர் சொன்னது, அதுக்காக பைப்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு நடு ரோட்ல இடத்த அடைச்சிட்டு இருந்தது. ஆனா அந்த செயல் திட்டத்தை செயல்படுத்தாம விட்டதை இவங்க எடுத்து கண்டிப்பா அது ஒரு சேலஞ்சபிளான ஒரு விஷயத்தை கொண்டு இன்னைக்கு சென்னை மக்களோட தண்ணீர் தாகத்தை நிறைவேற்றிருக்காங்க. அதனால அந்த வீராணம் ஏரியோட குடிநீர் பற்றாக்குறையும் ஆகல, அவங்களுடைய தேவைகளையும் நிவர்த்தி பண்ணி சென்னைக்கும் உபரியா இருக்கிற நீரை சென்னைக்கும் கொடுத்து ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் இந்த செயல் திட்டம் ஒரு 10,000 கோடின்றதும் பிளஸ் நாள் கணக்குல பாத்தீங்கன்னாலும் பல வருடங்கள் இதை தாக்கு பிடிக்கணும். ஏன்னா இதோட நீர்வழி பாதையை திருப்பணும்ன்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம், ரொம்ப சேலஞ்சபிளா இருக்கும். பிளான் போட்டு ப்ராப்பரா கொண்டு வந்தோம்னா ஒரு 5 ஆண்டுகள்ல இருந்து 10 ஆண்டுக்குள்ள இந்த செயல் திட்டங்கள் கொண்டு வந்துடலாம். மொத்தமா ஒரே இடத்துல செய்யாம இன்று 4 வழி பாதைகள்லாம் இந்தியா ஃபுல்லா கொண்டு வந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் செயல்படுத்தும் போது அதே மாதிரி நீர் வழி பாதைகளையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப இனிஷியல் ரொம்ப டஃபா தான் இருக்கும். பட் சேலஞ்சிங்கா எடுத்து பண்றதுக்கு தமிழ்நாடு என்னைக்குமே முன்னாடி நிற்கும். அதுக்காக தான் முதல்ல என்ன சொல்றாங்க, நான் தமிழகத்தில் இருக்கிற ஆறுகளை நான் இணைக்கிறதுக்கான செயல்பாடுகளை இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நீங்களும் செய்ய ஆரம்பிங்க அப்படின்னாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமா தான் காட்டுறாங்க. ஓகேங்களா? இது முடியுமா பேச்சளவுல இல்லாம செயல் திட்டத்துல முன்னாடி இறங்கிட்டோம்ன்றதுனால தமிழகம்ன்றது எப்பயுமே ஒரு முன்னோடி மாநிலமா தான் இதுல இருக்காங்க. தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை. குறிப்பா பாத்தீங்கன்னா மக்களின் முதல்வர் 1993 ஆகஸ்ட் மாதத்திலேயே தீபகற்ப நதி மேம்பாட்டு அமைப்பினை நடைமுறைப்படுத்துமாறு அப்போதைய பிரதமர் வலியுறுத்தி இருக்காங்க. சோ இதனோட ப்ராசஸ் கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அதாவது முடியாது என்பது என்கிற சொல்லே என்னுடைய அகராதியில் இல்லை என்று சொன்னான் நெப்போலியன். அதே கொள்கையோடு தான் இன்றைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்
இன்றைக்கு அவருடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேல்ல தண்ணியே கிடைக்கல, ஆனா தண்ணியே கிடைக்காத கூடிய மேல மாடியில வச்சு அவன் விவசாயம் பண்ணி சொட்டு நீர் பாசனத்தை உலகத்திற்கு கண்டுபிடித்து பாலைவனங்களில் பேரிச்சம்பழ செடியை நட்டு வைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தண்ணி வசதியே இல்லாத ஒரு இஸ்ரேல் உலகத்திற்கு 5% பழங்களை உலக நாடுகளுக்கெல்லாம் இந்த ஏற்றுமதி செய்கிறார்கள் என்று கேட்டால், அவர்களால் தண்ணியே இல்லாதவன் உற்பத்தி செய்து உலகத்திற்கு விற்கிறான். இங்கு இருக்கக்கூடிய தண்ணியை ஒன்று சேர்ப்பதற்கு கருணாநிதியை போன்றவர்கள் சாத்தியமில்லை என்று சொல்லுகிறார்கள். இனிமேல் கருணாநிதி அவர்கள் அரசியலுக்கு வருவதே சாத்தியமில்லை என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அதுதான் உண்மை. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தேசிய இந்த நதிநீர் இணைப்பு சிறப்பு குழு கூட்டத்தில் பேசிய இந்த தமிழகத்தின் சார்பாக அந்த கருத்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டா, மகாநதி கோதாவரி என்ற 2 ஆந்திராவில் ஓடக்கூடிய அந்த நதிகள், அந்த உபரி நீரை என்ன பண்ணணும்னா தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அதற்கு அந்த உபரி நீரை கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி, வைகை இந்த 4 வழியாக நதிகளின் வழியாக நீங்கள் கொண்டு வந்தால் தமிழகம் என்பது இந்தியாவினுடைய வரைபடத்தில் காஷ்மீர் முதலில் இருக்கிறது. ஆனால் காஷ்மீர் இந்தியாவினுடைய எல்லா மாநிலத்திலும் பின்னாடி தான் இருக்குது. ஆனா தமிழ்நாடு கீழே இருக்கிறது, இந்தியாவில் எல்லா விதத்திலும் முன்னேறி இருக்கிறது. அதுக்கு மருத்துவத்துறையாக இருந்தாலும் விவசாயத்துறையாக இருந்தாலும் முல்லை பெரியாறு விஷயத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய போராட்டம் சால பெரியது. வாழுகிற பெண்ணி குயிக்காக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் மாவட்டத்து மக்கள் அப்படித்தான் பார்க்கின்றார்கள். ஆக அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று கேட்டால், எந்த ஒரு திட்டத்தையும் முடக்கி போடுவதிலேயே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய தீர்க்க தரிசனம் எந்த முடியாது என்று சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் கொடுத்தால் அதில் முயற்சியின் மூலம் வெற்றி என்ற வார்த்தை தான் வரும். அதுதான் புரட்சி தலைவி அம்மா. அடுத்து ஒரு சந்தோஷமான விஷயம், பேசிக் நீட்ஸ் ஃபுட் க்ளோத்ஸ் ஷெல்டர்னு சொல்லுவாங்க. அதாவது உணவு, உடை, உறைவிடம். கூரை வீடுகள் கூட கான்கிரீட் வீடுகளா மிளிருது தமிழகத்துல. சோ இதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதமா வந்திருக்கு. ஒரு மூட்டை சிமெண்ட் விலை 190 ரூபாய். இது இந்தியாவிலேயே இல்ல, செயல்படுத்த முடியாத சாத்தியப்படாத திட்டம். ஆனா இங்க செயல்படுத்தப்பட்டிருக்கு அம்மா சிமெண்ட். 190 ரூபாய். இது மக்களின் முதல்வர் அவங்க சிந்தனையில உதித்த ஒரு அற்புதமான விஷயம். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏழை மக்களின் பார்வையில இந்த மாதிரி நீங்க சிந்திக்கிறீங்க? அம்மா சிமெண்ட் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 380 ரூபாய் 400 ரூபாய்க்கு மேல விற்கிற சிமெண்ட பாதி விலையில் 190 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க. இந்தியாவில் இதுதான் முதல் முறை. எந்த அரசும் செய்யவில்லை. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 470 கிட்டங்கிகள்ல எல்லா இடத்திலும் வரக்கூடிய ஜனவரி 10க்குள் எல்லா இடத்திலும் விரிவுபடுத்தப்படும். இதுல என்னன்னா, நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து 220 கிட்டங்கில் அது இருக்குது. மீதமுள்ள ஊரக வளர்ச்சி துறையில 280 கிட்டங்கில் அது கொண்டு வந்து இப்போதைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது என்னன்னா, இந்த திட்டம் ஈஸியா மக்களுக்கு போய் சேரணும்னாலே புரட்சி தலைவி அம்மா அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இதை கடுமைப்படுத்தல, இலகுவா லேசா ப்ரொசீஜர் என்ன பண்றாங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட வரைபடம் இருந்தால் ஒன்று, அல்லது உங்களுடைய கிராம நிர்வாக அதிகாரியினுடைய சான்றிதழ் அல்லது வருவாய்த்துறையினுடைய சான்றிதழ், இவற்றில் நீங்கள் ஏதாவது ஒன்றை கொடுத்தால் உங்களுக்கு 190 ரூபாய்க்கு சிமெண்ட் கிடைக்கும். வீடு கட்டி சந்தோஷமா வாழுங்க. இதுதான் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அண்ணாவின் திட்டத்தை இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார். பசுமை வீடுகள் திட்டம், இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம் ஆகியவற்றின் கீழ் வீடுகள் கட்டுவோருக்கும் அம்மா சிமெண்ட் வழங்கப்படும். ரொம்ப அற்புதமான விஷயம். இதுல உங்களோட பதில் என்ன? அதுதான் இந்த திட்டமே பாத்தீங்கன்னா லோயர் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் இவங்களுடைய பெனிஃபிட்ஸ்க்காக தான் இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு வசதியா இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் கூடுதலான விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது ஒரு சிண்டிகேட் மூலியமா தனியார் நிறுவனங்கள்லாம் மிக அதிகபட்ச விலையா வச்சு தான் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரெண்டை இது பண்ணிட்டு ஏழை மக்களுக்கும் அவங்களுக்கு தேவையான வீடை சரி பண்ணிக்கிறதுக்காகவோ இல்ல எடுத்து கட்டிக்கிறதுக்காகவோ சகோதரர் சொல்லிட்டு இருந்த மாதிரி அதிகாரிகள் மூலமா அந்த அப்ரூவ்டு பிளான்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக இது பண்ணும்போது ஏழை எளிய மக்கள் அவ்வளோ பணம் கொடுத்துட்டு, ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இருக்கிற வீட்டை செம்மைப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும் போதும் இப்போ தை மாசம் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாருமே வீட்டுக்கு ஃபினிஷ் பண்ணி எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளோட தமிழர் திருநாள் வருது அப்படின்னும் போது ஸோ கரெக்டான டைம் இது மார்கழி மாசத்துல இப்போ இருந்தால் தான் வீட்டை ரெடி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணிக்குவாங்க, எல்லாமே செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கனவு வீடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட இதுவும் அந்த ஏழை மக்களுக்கு சார்ந்த அந்த ஒரு விஷயம். இந்த கனவு வீடுகள் சொல்லும் போது எல்லாத்தையுமே ஆசைன்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆனா ஒரு வாகனம்னா ஆசை அப்படின்னுவாங்க. ஆனா இல்லத்தை மட்டும்தான் கனவு, என்னோட கனவு இல்லத்தை கட்ட போறேன். ஆனா இது கனவே இல்ல. ஏழை எளிய மக்களை பொறுத்த வரைக்கும் 190 ரூபாயில ஒரு மூட்டை சிமெண்ட் கிடைக்குதுன்னா அவங்களோட கனவுலாம் நினைவாவது வீடு கட்டும் அந்த விஷயம். கண்டிப்பா கல்யாணத்தை பண்ணிப்பார்,
வீட்டை கட்டிப்பாருன்னுவாங்க. இப்ப கல்யாணத்தை பண்ணுவது கூட இப்போ தாலிக்கு தங்கம் அண்ட் சீர்வரிசை பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள். சோ அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டை கட்டிப்பாருன்னுவாங்க. இப்ப அந்த பழமொழியே வந்து இல்லாத போற காலகட்டமா இருக்கு. நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க சார் இந்த விஷயம்? சார் அதுதான் இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு ஒரு அரசு நடக்கிறது என்பதற்கு இதுவே சான்று. அதைத்தான் திருவள்ளுவர் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறைவன் என்று வைக்கப்படும் என்றால், இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களை இறைவனாகத்தான் தமிழக மக்கள் பார்க்கின்றார்கள். அதுல கூட என்ன சொல்றாங்கன்னா 100 சதுரடிக்கு 50 மூடை சிமெண்ட் கிடைக்கும். அதோட மேக்சிமம் பார்த்தா 1500 சதுரம் கட்டணும்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 750 சிமெண்ட் மூடை உங்களுக்கு வழங்கப்படும். இது புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு. இதே இது பழுது பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 10 மூடையில இருந்து 100 மூடை சிமெண்ட் பழுது பார்க்கணும் புதுப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு 10 மூடையில இருந்து 100 மூடை சிமெண்ட் கொடுக்கறாங்க. சோ வீடு கட்டுற செலவு பாதியா குறைக்கப்படுது. கண்டிப்பாக இது எல்லோருக்கும் வீடு கிடைக்கும். இன்னொரு 10 ஆண்டுகள் புரட்சி தலைவி அம்மாவினுடைய திட்டமே என்னன்னா எல்லாருக்கும் வீடு. சோ ஒரு அற்புதமான ஒரு ஏழை மக்களுக்கு எல்லாம் வரப்பிரசாதம். அப்புறம் வேட்டி சேலை வழங்கும் திட்டம், அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதுவும் தரமான வேட்டி சேலை. ஒரு திட்டம்னா வேட்டி சேலை, விலையில்லா வேட்டி சேலைகள் வந்து ஏழை எளியோருக்கு பொங்கல் பண்டிகைக்காக தமிழக அரசு மூலமா மக்களின் முதல்வர் அவர்களோட செயல்பாட்டின் மூலமா போய் சேர்றது ஒரு விஷயமா பாக்குறோம். இன்னொரு விஷயம், நெசவாளர்கள் வாழ்க்கையில ஒளியேற்றி வைக்கிறாங்க ஒரே திட்டத்துல. அண்ட் 2 சமூகத்தினருக்கும் ஒரு பெரிய பலன் இருக்கு. சோ இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? சார் கண்டிப்பாக ஏன்னு கேட்டா இது வந்து எப்படின்னா ஏதோ ஒரு மனிதர்களுக்கு எல்லா விதமான துறைகளையும் புரட்சி தலைவி அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு காலனி, அவன் நடைபயிற்சி செய்யணும்னா சைக்கிள், கம்ப்யூட்டர் கொடுக்கறாங்க, மடிக்கணினி. இதே சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகள்ல ஏழ்மை மாணவர்கள் போய் படிக்கிறதுக்கு பயணிக்க 15 லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறாங்க. ஆக எல்லா விதமான திட்டங்களை கொண்டு வருகிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழைகளும் அதையும் அவங்களை விட்டுறல, அவங்களையும் கை கொடுத்து தூக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது அந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு பொங்கல் விழா எல்லோரும் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு வேஷ்டி சேலை. இதே திட்டத்தில் இன்னைக்கு காஞ்சிபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லியில பேசியிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா மத்திய அரசு அதுக்கு வந்து நமக்கு வந்து ஓகே அனுமதி கொடுத்திருக்கிறது. என்னன்னு கேட்டா இன்னைக்கு அந்த பட்டு இது பண்ணி உற்பத்தி பண்றதுல காஞ்சிபுரத்துல வந்து அந்த பட்டு ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இந்தியாவிலே முதல் முறையாக. அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்த சாதனை இது என்றுதான் நம்ம சொல்ல முடியும். நிச்சயமா. அதாவது சமூகம் அப்படின்னு சொன்னாலே அது ஏழை எளியோரை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுதான் உண்மையான சமூகம். சோ ஒரு சமூக ஆர்வலரா இந்த விலையில்லா வேட்டி சேலை வழங்குற திட்டம் இது ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் இல்லாம ஒரு நெசவாளர்கள் வாழ்க்கையிலும் ஒரு விடிவெள்ளியா திகழ்து இந்த விஷயம். சோ இது வந்து ஒரு சமூக ஆர்வலரா உங்களோட சிந்தனை என்ன? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே இண்டஸ்ட்ரி வந்து மெக்கனைஸ்ட் ஆயிடுச்சு. முழுக்க வந்து ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தான் துணிகள்லாம் வர, ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி எல்லாமே வர ஆரம்பிச்சோன்னே நம்மளுடைய நெசவு தொழில் வந்து மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. கைத்தறி துணிகளாக இருக்கட்டும், நம்மளுடைய காட்டன் சாரீஸ், நம்மளுடைய பட்டு சாரிகளாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயன்படுத்துவோரோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்கேருந்து வரதோட விலை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்மளது வந்து கைத்தறியாக இருக்கும்போது நம்மளுடைய தறிகள் மூலியமாக செய்யப்படும் போது தரமாக இருக்கும், எல்லாமே இருக்கும், பட் காஸ்ட்டும் வந்து கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு பயன்படுத்துவோரோட எண்ணிக்கை குறையுதுன்னும் போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் குறையக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விலையில தான் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற நெசவாளிகள் தான் இது செஞ்சுட்டு நம்மளுடைய மக்களுக்கு யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏழை எளியவங்களுக்காக தான், குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யார் யார் கொடுக்கணுமோ அவங்க அந்த இதுக்கு தரமான இது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னாலே இந்தியாவிலேயே பொறுத்த வரைக்கும் வேற எங்கேயுமே இந்த மாதிரிலாம் திட்டங்கள் இல்லை. ஸோ இது வந்து எல்லா மக்களும் இந்த நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான், தைத்திருநாள்ன்றது நம்மளுக்கு ரொம்ப தமிழர் திருநாள். அந்த நேரத்தில் ஒரு சிலர் பணம் இருக்கும் ட்ரெஸ் வாங்குவாங்க, ஒரு சிலர் ட்ரெஸ் பணம் இருக்காது வாங்க முடியாதுன்ற மாதிரி எண்ணமே இல்லாமல் எல்லார் வீட்லையுமே அந்த புது துணி போட்டு அந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக கிராண்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் மகிழ்ச்சியாக அந்த தைத்திருநாளை வரவேற்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இது எல்லாருக்குமே அவங்க கொடுக்குறாங்க. தாயோட சிந்தனை கண்டிப்பாக நிச்சயமா. அடுத்து ஒரு வழக்குரைஞரா உங்களோட சப்ஜெக்டுக்கான ஒரு ஏற்ற ஒரு முக்கிய செய்தி, சசி தரூர் மத்திய முன்னாள் அமைச்சர், அவர் வந்து ஒரு கோடீஸ்வர பெண்ணை காதலித்து மணமுடிக்கிறார், சுனந்தா அவர்களை. அவங்க வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. எதனால கொலை செய்யப்படுறாங்கன்னா, பாகிஸ்தானிய பெண் நிருபரோட சசி தரூர் அவர்களுக்கு தொடர்பு இருக்கு, அதை வந்து நான் வலைத்தளங்கள் மூலமா அம்பலப்படுத்துவேன்னு சுனந்தா அவங்களோட மனைவி சொல்லும் போது உடனே கொலை செய்யப்படுறாங்க. ஸோ இது மர்மமான முறையில் இருக்கு. ஒரு வழக்குரைஞரா இந்த விஷயத்தை, இந்த வழக்கை எப்படி பார்க்குறீங்க? இதனோட தீர்ப்பு எதை நோக்கி செல்லும்?
இல்ல, ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சர்க்காருடைய 10 ஆண்டு காலத்தினுடைய வீழ்ச்சி தான் அவருடைய கட்சியை வீழ்ச்சிக்கு கொண்டு போய் சேர்த்தது. மக்களுடைய திட்டங்களை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அப்ப இப்படிப்பட்ட அமைச்சர்கள்லாம், அந்த அமைச்சர்களாக இப்படிப்பட்டவர்கள்லாம் ஒரு கொலை செய்து அதை மூடி மறைக்கக்கூடிய இடத்தில் இருந்தவர்களே அமைச்சர்களாக இருந்தால் இந்த நாட்டில் எந்த திட்டங்கள் கடைக்கோடி மனிதர்களை போய் சென்று சேர்ந்திருக்கும்? இந்த சுனந்தா புஷ்கர் கோடீஸ்வரராய் இருந்ததனால் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டி அவரையே விஷ ஊசி போட்டு கொலை செய்திருக்கிறார்கள். இல்ல, சுனந்தா அவங்க உடல்ல காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் விஷ ஊசி போட்டதால ஏற்பட்ட காயங்கள்னு சொல்றாங்க. ஆமா, அது அதிக அளவு மயக்கத்தை தரக்கூடிய விஷ ஊசி. அது அப்படியே அது இப்ப அவங்க ஆட்சி படுத்திருந்ததுனால அதை ஒண்ணும் தெரியாம சஸ்பீசியஸ் டெத் என்று சொல்லக்கூடிய அந்த 174 சிஆர்பிசி படி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி. ஆனால் அவர்கள் செய்வது மிகப்பெரிய அட்டூழியம், அது கொலை அப்படிங்கறத நிரூபிக்கப்பட்டிருக்கும். அப்படிங்கறத ஆமா, அன்றைக்கு அவர்களுடைய சர்க்கார் 10 ஆண்டு காலம் அவர்களுடைய சர்க்கார் ஒரு சாதாரண விஷயத்தை ஆம் என்றால் ஆம் என்று சொல்லக்கூடிய சர்க்கார் அது கிடையாது. ஆம் என்றால் இல்லை, இல்லை என்றால் ஆம் என்று சொல்லக்கூடிய கான்ட்ரவர்சியல் கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்த காலம் அது. அதனாலதான் இப்ப அதனுடைய விவரம் என்னன்னா, அந்த சஸ்பீசியல் டெத்த ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, இப்ப இந்த டாக்டர் சுதீர் குப்தா அப்படிங்கிறவரா மறுபரிசோதனை எய்ம்ஸ் மருத்துவமனையில செய்து பார்க்கும் போதுதான் நோ நோ இட் இஸ் நாட் அ சஸ்பீசியல் டெத், இட்ஸ் a பக்கா மர்டர் என்று அவர் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வைத்துத்தான் இது கொலை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கொலை செய்த ஒருவர் மத்திய அமைச்சராக இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்டில், எவ்வளவு பெரிய வெட்ட வெளிச்சம் இப்போதுதான் வந்திருக்கிறது அப்படின்னா நாட்டில் மக்கள், ஏழை மக்கள் யாரை நம்புவார்கள் அப்படின்னு தான் இப்ப கேள்வி. அது பெண்கள் தான் நாட்டின் கண்கள். ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் தன்னோட மனைவியே கொலை செய்திருக்கலாம் கூடுற ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு வழக்கு அந்த அளவுக்கு மர்மமான முறையில இறந்திருக்காங்க. ஒரு சமூக ஆர்வலரா நீங்க பெண்கள் சமுதாயம், அது நிச்சயம் ஒவ்வொரு நாட்டுக்கும் பெண்கள் அப்படின்றது கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களே கொல்லப்பட்டிருக்காங்க, அதுவும் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் மூலமா. இந்த வழக்கு நீங்க எப்படி பார்க்கிறீங்க? முன்னாள் மினிஸ்டர் ஒரு சசி தரூர் பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா தான் இருந்தது. இவரை பொறுத்த வரைக்குமே ஒரு ஜாலி மேன்ற மாதிரி தான் இருந்திருக்காரு, தவிர்த்து ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற மாதிரிலாம் அந்த சீட்ல உட்கார்ல. மறுமணங்கள் செய்யறதா இருக்கட்டும், லவ் பண்றது எதுவுமே இவர் மக்கள் பணி செய்து அந்த இடத்துக்குலாம் வரல. மேல் தட்டு மூலியமா ஜார்ஜ் மற்றும் ராகுல் காந்தி இவங்களுடைய ஒரு பழக்க வழக்கங்கள் மூலியமா ஒரு ஹானரரியா தான் அந்த பிளேஸ்க்கு வந்தாரே தவிர்த்து இவர் மக்கள் பணி சின்ன வயசுல இருந்தே மக்கள் பணி செய்து அது மக்களுக்காக நலத்திட்டங்கள்லாம் ஏற்படுத்தி விட்டு அதுக்காக நிறைய போராட்டங்கள் செஞ்சு அந்த மாதிரி வந்திருந்தாருன்னா இவர் மக்கள் நல பணிகள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் அப்படிலாம் இல்லை. ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு நல்ல ஒரு திட்டங்களோ நல்ல ஒரு செயல்பாடுகளோ இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இவருக்கு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுவார் நீங்க நினைக்க முடியும்? இன்னைக்கும் அவர் அந்த ஏரியா மக்கள் அவரை செலக்ட் பண்ணிருக்காங்க அடுத்த பார்லிமெண்ட்ல. இதுவே ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் தான். அப்போ எந்த அளவுக்கு அவர் மக்களை ஏமாத்தி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரசாங்கம் மாறினதுனால இந்த திட்டம் மறுபடி தூசு தட்டப்படுகின்றது. நியாயம் கிடைக்கணும், அந்த இறந்த ஒரு பெண்ணுக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஸோ கேசஸ் சரியான பாதையில் செல்லப்பட்டதுன்னா கண்டிப்பா நல்ல விஷயங்கள் வெளியில வரும். இந்த கொலை நிகழ்ந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பர ஹோட்டல். இதனோட பின்னணி என்ன உங்களோட தாட்? இல்ல, அவர் பெரும்பாலும் அவரே ஒரு ஆடம்பரமாகத்தான் அவருடைய ஆடையும் அலங்காரமும் இருக்கும். அது பிரணாப் முகர்ஜி நிதி அமைச்சராக இருந்த போது அவர் சொன்னார், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சாதாரணமாக விமானத்தில் செல்லுகிற போது அந்த எக்கனாமிக் கிளாஸ் கொஞ்சம் சாதாரண செலவை குறைச்சிங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன போது இவர் தான் மறுப்பு தெரிவித்தார். அப்படி என்றால் நாங்கள் மாட்டுக்கொட்டையில் இருக்கவா என்று கேட்டவர் இவர். ஆக இவர் எப்பவுமே பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறது மாதிரி இவர் சொல்லிட்டு எப்பயுமே பறந்துகிட்டே இருக்கக்கூடிய எண்ணத்தை கொண்டவர். ஆக இந்த சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மனிதரைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். ஆனால் அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை நீதிமன்றம் தான், கொலை செய்தாரா இல்லையா என்பதை நீதிமன்றம் தான் தீர்ப்பில் புரியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இலங்கையில் வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்களை போர் முனையிலையும் அப்பாவி ஏழை எளிய தமிழர்களை உங்க இடத்திலேயே கொத்து விடுகுண்டுலாம் போட்டு கொன்று மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை தமிழர்களுக்கு செய்தவர் இலங்கை அதிபர் ராஜபக்சே. தேர்தல் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலை தமிழர்கள்லாம் வாக்களிக்க விடாம ராணுவத்தினரை மாறு வேடம் போட்டு தமிழர்களை வாக்களிக்க விடாம தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு. தேர்தல் அப்படின்றதே எல்லா மக்களும் வாக்களிக்கிறது தான், அது ஒரு ஜனநாயக உரிமை. இந்த ஜனநாயக உரிமையே தமிழர்களுக்கு இலங்கையில தடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இது பத்தி உங்களோட பார்வை என்ன?
அதாவது உலகம் முழுவதுமே இன்றைக்கு அமைதியாக இருக்கின்றது. ராஜபக்சே ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலையை செய்துவிட்டு 2 முறைக்கு மேல் அமெரிக்கா நாட்டிலேயே 28 அமெண்ட்மெண்ட்ல இருக்கு. அது 22வது அமெண்ட்மெண்ட் உலகத்தில் மிகப்பெரிய சர்க்கார் அமெரிக்கா கவர்மெண்ட். அதுல 22வது சட்ட திருத்தம் என்னவென்று கேட்டால் 2 முறை ஜனாதிபதியா இருந்தா 3வது முறை முடியாது. இல்ல இலங்கையில அந்த சட்டம் இருக்கு. ஆனா அதைத்தான் சொல்ல வருகிறேன். அந்த இலங்கையினுடைய சட்டத்தை தனிமனித விருப்பத்திற்காக மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு அரசாங்கத்தை குழப்பத்திற்கு கொண்டு வந்தவர் எப்படி நல்லவராக இருக்க முடியும்? பதுங்கு குழியில் பதுங்கி கிடந்தவர்களை ஒரு ரசாயன குண்டுகளை கொண்டு குவித்த அந்த பாதகன் இன்றைக்கு மீண்டும் ஒரு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பது அங்கு ஜனநாயகம் செத்துவிட்டது என்பதுக்கு அர்த்தம். இரண்டாவது, இதற்கு முன்னர் அவர் இருக்கிற போது ரணில் விக்ரமசிங்க அவருக்கு எதிர்கட்சியாக இருந்து தேர்தலில் போட்டி வேட்பாளராக இருந்தார். அப்போது இந்த ராஜபக்சே என்ன சொன்னார்? நான் மனித உரிமை ஆர்வலர், நான் ஹியூமன் ரைட்ஸினுடைய ஃபைட்டர், அதனால உங்களுக்காக இலங்கை மக்களுக்காக நான் போராடுவேன் என்று சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டி ராஜபக்சே வெற்றி பெற்றார். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஈழத்தமிழர் மரணக்குழியில் கிடக்கின்றார்கள். இந்த தேர்தல் கூட நல்ல தீர்ப்பை தராது. மீண்டும் ஒரு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய விரோதியை திரும்பவும் தமிழினம் ஒரு ஓட்டு போட வைப்பது நாட்டுக்கு நல்லதல்ல என்பதுதான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன். இது முன்னாடியே வெளியான விஷயம். தேர்தலின் போது வன்முறைகள்லாம் கட்டவிழ்த்தப்படும். அது பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. சோ இந்த சமயத்துல தேர்தல் எப்படி நடக்கும்? தமிழர்களுக்கு வாக்களிக்க முழு உரிமை கிடைக்குமா, இல்ல அவர்கள் தடுக்கப்படுவார்களா? கண்டிப்பா தடுக்க தான் போடுவாங்க. ஏன்னா எப்படியாவது நம்ம பவருக்கு வரணும்ன்ற மாதிரி அந்த அதிகார போதை அதிகமா அவர்கிட்ட இருக்கிறதுனால ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி அவரே சொல்லியிருக்காரு, தெரியாத ஒரு தேவதைக்கு ஓட்டு போறதுக்கு தெரிஞ்ச பேய்க்கே நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு அவரையே அவர் பேய்ன்றது காமிச்சிக்கிறாரு. ஏன்னா உலகமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை திருப்பி அவர் ஹைலைட் பண்றாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். கண்டிப்பாக முழுக்க தமிழர்கள் தடுக்கப்படுவாங்க. தமிழர்கள் ஓட்டு போட்டா இவருக்கு பதவி கிடைக்காதுன்ற நல்லாவே தெரியும். ஸோ தமிழர்கள் ஓட்டு போடப்பட்டு அங்க கள்ள ஓட்டுகள் தான் பதிவு பண்ணப்பட்டு மறுபடியும் அந்த பதவிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும். அதற்கு இப்போ கவர்மெண்ட் அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ அவர் தான் ஃபோர்ஸ் கொடுக்கணும். இல்லைன்னா மற்ற வெளிநாட்டில் இருக்கிற பொதுநல அமைப்புகள் முன்னிருந்து நடத்தி இந்த சரியானபடி இந்த தேர்தல் நடக்கப்பட்டதுன்னா கண்டிப்பாக ஒரு நியாயமான மனிதர் மேல தேர்தலில் வெற்றி பெற்று வருவார் அப்படின்றத தெரிவிச்சு. ஓகே, அதாவது ஒரு சமுதாயம் எப்பொழுது அறிவார்ந்த சமுதாயமா இருக்கும்னா அங்க நடக்கக்கூடிய செய்திகளும் குறிப்பா அதனோட விளக்கங்களையும் அந்த சமுதாயம் தீர்க்க தரிசனமா தெரிஞ்சு அதனோட விளக்கங்கள் அவங்களுக்கு புரியும் போதுதான் அந்த சமுதாயமே ஒரு அறிவார்ந்த சமுதாயமா இருக்கும். அதற்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த செய்தியும் விளக்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட உங்கள் இருவருக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றி. மக்களை ஒன்று திரட்டுவதே மிக கடினமான விஷயம். அதிலும் மக்களை ஒன்றுபடுத்தி தமிழகத்தை ஒவ்வொரு துறையிலும் முன்னோடி மாநிலமாக முதலிடம் வகிக்கும் மாநிலமாக திகழ வைக்கும் மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களோட அற்புதமான திட்டங்கள் பற்றியும் மற்ற முக்கிய நிகழ்வுகள் பற்றியும் இந்த நிகழ்ச்சியில பார்த்தோம். மீண்டும் செய்தியும் விளக்கும் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.